வணக்கம், வெல்கம் டு ஏஆர் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் இபி காலனிக்கும் ரொம்ப நேர்பையில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய 3BH ஹவுஸ் வீடு தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேனலில் முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ ஒன்றே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு நம்ம ரியல் எஸ்டேட்டில் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட்டில் ஃபேவராக பண்ணித்தரோம். கண்டிப்பாக இது உங்களில் நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க இந்த வீட்டை பற்றியான டீட்டெயிலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டோட லேண்டோட சைஸ் 1800 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு போர்வெல் பார்த்தீங்கன்னா 400 அடி அமைச்சிருக்காங்க. கரெக்டாக 100% வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு சம்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. 4 பக்கட்டும் செட்பேக் எடுத்து கொடுத்து காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. மனை அடி வாஸ்துப்படி 5ஆவது ஸ்டெப்பு நீங்கள் உள்ளுக்கு எடுத்து கொடுத்து ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரிலுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்கூட்டில் ரெடி பண்ண டபுள் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு என்ட்ரானோன்னு நல்லா பெரிய சைஸில் ஹால் கொடுத்து அதில் ரெடிமேடாக உங்களுக்கு மேனுவலாக டிவி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சன் லைட்டிங்க்கு உங்களுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூமு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரூமு நல்லா பெயிண்டிங் கொடுத்து உங்களுக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா லாப்ட்டு கபோர்டுன்னு சொல்லி அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹீட்டருக்கான பொசிஷனும் கொடுத்துருக்காங்க, ஷவரும் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே வெளியில் வந்தோன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி உங்களுக்கு தனியாக வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சருப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இடமும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. பின்னாடி தீக்கூட்டில் டபுள் டோர் கொடுத்து சேஃப்டி கிரில் கொடுத்து பின்னாடி நான் சொன்னாப்பில் உங்களுக்கு செட்பேக் எடுத்து கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடை சுற்றி போயிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபேஸஸாக இடம் இருக்குங்க. துணி துவைக்கிறதுக்கான கல்லும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு நான் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேமு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமு உங்களுக்கு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு நல்லா பெரிய சைஸில் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லாப்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்க கபோர்டு, ஏசிக்கான பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடுங்க. அட்டாச்சு பாத்ரூமு உங்களுக்கு சேம் அதே வெஸ்டர்ன் மாடலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாமே 100% நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் தாங்க. உங்களுக்கு ஷவரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட்டருக்கான பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. சன் லைட்டிங்கு உங்களுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பூஜை ரூம் தாங்க. ஈஸ்ட் பேசிங்கை நோக்கி உங்களுக்கு பூஜை ரூம் இருக்கணும். அது ஒரு 4-5 பேர் உள்ளுக்கு போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலேயுமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு லாப்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தனியாக உங்களுக்கு டைனிங்க்குன்னு ஹால் ஒதுக்கியிருக்காங்க. பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பெட்ரூமையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இது 3 பெட்ரூம்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஏசிக்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாப்ட்டு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. சன் லைட்டிங்க்கு உங்களுக்கு விண்டோஸும் உங்களுக்கு ஏர் ரெகுலேஷனுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஹாலுங்க பார்க்குறோம். டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விண்டோஸும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிழக்கு நோக்கி உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் பேசிங்கை நோக்கி தான் அடுப்பு வைக்கணும். அதுதான் வாஸ்துவில் உள்ளது. அதே மாதிரி அக்னி மூலையில் கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. ஹோலும் போட்டிருக்காங்க. மேலே ஃபுல்லாக கிரானைட்டுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுப்பு வைக்கிற இடம். கீழே நீங்கள் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கபோர்டும் கொடுத்துருக்காங்க. மேலே லாப்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தனியாக உங்களுக்கு ஆர்ஓக்கான பொசிஷனும் கொடுக்கப்பட்டு உள்ளதுங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் அமைக்கப்பட்டு இருக்குங்க. இந்த வீடை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். கொஞ்சம் நேர்பையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாங்க. இந்த வீடை சுற்றி நிறையா வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் எலிஜிபிளுங்க. டாக்குமெண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஏஆர் ரியல் எஸ்டேட் மூலயமா உங்களுக்கு ஃபேவராக பண்ணி தந்துடுவோம். கண்டிப்பாக நேரில் வந்து இந்த வீடை விசிட் பண்ணி பாருங்கள். லோன் அரேஞ்ச்மெண்ட், டாக்குமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் A to Z நாங்கள் பண்ணுறோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட், அக்ரிகல் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் A to Z நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.